சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதற்கு? அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. ஹலோ கைஸ், நான் இன்னைக்கு ஊட்டியில் இருக்கேன். என்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறேன். இவங்க வந்து என்னோட அம்மாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, என்னோட பாட்டி அவங்களோட தம்பி. அவங்க ஃபேமிலி 2 தம்பி ஆக்சுவலி இருக்காங்க. அதில் ஒரு தாத்தா வீட்டுக்கு நம்ம போகிறோம். இன்னொருத்தங்க வீடு ரொம்ப தூரம், மேலனால போன விளாக்லேயே சொல்லியிருக்கேன். அதோட கண்டினியூவேஷனான செகண்ட் விளாக் தான் இது. போனது பார்க்கலன்னா கூட பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். பை த வே, இது வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போனது எங்கள் வீட்டுக்கு போக முடியும். தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இந்த வீடு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பல கிலோமீட்டர் நாங்கள் வந்து மேலே ஏறி ஸ்டீப்பில் ஏறி தான் எங்கள் வீட்டுக்கு போனோம். ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஆனால் ரொம்ப அன்பான தாத்தா பாட்டி. அவங்க வீடும் ரொம்ப க்யூட்டாக செம்ம அழகாக இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் எல்லாத்தையும் காட்டுறேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ தான் வர்றீங்க. ஃபர்ஸ்ட் கறி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பருப்பு சாம்பார் இது வச்சிருக்கிறோம். எல்லாம் இவனால வந்தது. நானே அப்படி எதிர்பார்க்கல. ஆமா, அவர் ஒரு கால வச்சு வேணாலும் முடியும்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டாருன்னா அப்ப அவ்வளவு எப்படி எவ்வளவு மனதில் எவ்வளவு நாள் ஒரு தைரியம் வந்து எவ்வளவு உறுதி பாருங்க மனசுல. நீங்க வச்ச மரமா? சூப்பர் தாத்தா. சின்ன நாத்தா வச்சு இந்த இது 76 வயசு எங்க தாத்தா. மலை எப்படி ஏறாரு பார்த்தீங்களா? ஸோ குடிக்கிற தண்ணி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபேக்ட்ரிக்கு போதும், அங்கே கார்டைட் ஃபேக்ட்ரிக்கு இந்த தண்ணி இந்த டனல் வழியா. இதை வந்து சிறுத்தை தான் அடிச்சு போட்டிருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இல்லை ஒரு டைம் அந்த அவங்ககிட்ட தான் வேலை செய்கிறோம்ட்டு அவங்க நீ கீழே போயிட்ட என்னை பார்த்தா நிறுத்தினார். என்னன்னாரு, அனிதா வந்திருக்கு பேத்தி எப்படின்னு. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், வீடுங்கள்லாம் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மலைக்கிட்ட அவ்வளோ தூரம் கூட இல்லை, அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து குன்னூர் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாய் இறந்து கிடக்கு. அது டிகே ஆயிடுச்சு ஆக்சுவலி பாடியே. இதை வந்து சிறுத்தை தான் அடித்து போட்டிருக்கு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. 4 டேஸ் முன்னாடி அடித்து போட்டு தான் அப்போலேருந்து அப்படியே இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஸ்மெல்லாக இருக்குது. சிறுத்தைங்க நிறையா வரும். 5:30 மேலே ஆக்சுவலி மேலே போகிறது அட்வைசபிளே கிடையாது. லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி 5:30 போல் தான் போனோமா. சீக்கிரம் வாங்க புலி வந்துடும் சொல்லி எங்கள் அண்ணன் எங்களை கூப்பிட்டு போனார். ரொம்ப பயந்துட்டோம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. ஆனால் நைட்டு தூங்கும்போது ஒரு புலி சத்தம் வந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. காலையில் சொன்னால் இருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த இடம் பாருங்களேன், என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டு. தண்ணி ஏதோ டனல்லேருந்து கொடுக்குறாங்க. தாத்தா இது குடிக்கிற தண்ணியா? ஸோ குடிக்கிற தண்ணி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபேக்ட்ரிக்கு போதும், அங்கே கார்டைட் ஃபேக்ட்ரிக்கு இந்த தண்ணி இந்த டனல் வழியாக. என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு மக்கு மாதிரி உள்ள இந்த கம்பி சைஸ்க்கு நீளமாக லென்த் மக்கு ஒன்று விட்டு, இப்படி கட்டமான மக்கு விட்டு இப்படி தண்ணி எடுத்துப்பாங்க. வேணும்னா இதை குடிக்கலாம். ஆக்சுவலி வீட்டுக்கு போய் செடிமெண்ட் ஆச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும், குடிக்கலாம். இதுதான் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டு தாத்தா வீட்டுக்கு போகிற வழியில். ஸோ இங்கே தான் வந்து மிலிட்ரி ஏரியா இருக்கான். இங்கே என்ன ட்ரைனிங்? துப்பாக்கி ட்ரைனிங்கா? துப்பாக்கி சுடுறாங்க. அங்கே லாங் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. லாங் ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் இங்கே எங்கே செலக்ஷன் பண்ணாலும் இங்கே தான் வந்து ட்ரைனிங். ஓ, இங்கே பாஸ் ஆனதான் அடுத்தடுத்துக்கு அனுப்புவாங்க. ஓ, ஓகே. இங்கே வந்து அவங்க வேலை முடிச்சுட்டு அங்கே போய் தங்கிக்குவாங்க. அங்கேயும் தங்கறதுக்கு இடம் இருக்கு. இதெல்லாம் ஆபீசர்ஸ் இங்க. ஓகே. கமெண்ட் ஸ்டாப்ல அங்க தான் இருக்காரு. கமெண்ட் ஸ்டாப். துப்பாக்கி தொழிற்சாலை இங்க தான் இருக்கு. துப்பாக்கி தொழிற்சாலை இல்ல, மருந்து தயார் பண்றாங்க. வெடிமருந்து. ஓ, கார்டைட் ஃபேக்டரிங்கிறது இந்த ஆர்மி வெடிமருந்து தயாரிக்கிற இடம். தெரியும். ஆமா ஆமா பார்த்துருக்கேன். எங்க தாத்தாவோட வாடியில பாத்தீங்கன்னா ஒரு டிராப் ஃபேட் நீங்க பார்க்க முடியாது. கை உடல்ல வந்து. எங்க தாத்தாக்கு எத்தனை வயசு தாத்தா உங்களுக்கு? 76 வயசு. எங்க தாத்தா மலை எப்படி ஏறாரு பார்த்தீங்களா? நம்ம வீட்டிலலாம் ஒரு 55 வயசுனா கூட 50 வயசுல எங்கள் அம்மாலாம் ஏற மாட்டாங்க. 76 இயர்ஸ். டச் வுட்டு. நீங்க வச்ச மரமா? சூப்பர் தாத்தா. சின்ன நாத்தா வச்ச இந்த இதே மாதிரி. ஓ, 18 வருஷம் பா. சம தாத்தா. இந்த கலை இங்க இருந்துச்சு. இந்த கலை இந்த கலை பாருங்க. இது வந்து நடும்போது கீழே இருந்துச்சு. ஓ வாவ், இதுவும் நீங்க தான் வச்சிங்களா? நான் தான் வச்சேன். ஓ, பின்னாடி பாருங்களேன், தேயிலை எவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாதிரி இடம் ஹில் ஸ்டேஷன் வந்தா, அதுவும் டீ எஸ்டேட் வந்தால் அந்த க்ரீனரியே நமக்கு அப்படியே ப்ளசண்ட்டாக ஒரு ஃபீல் கொடுக்கும். எண்டு வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்பாடா, சந்தோஷமாக இருக்குது. 5 வருஷம் கழித்து வரேன். ஒரே ஒரு குறை வந்து
லாஸ்ட் டைம் எங்கள் அப்பா வந்தார், ஆனால் இதுக்கெல்லாம் அவர் ஏறல, அவர் கீழே போயிட்டாரு. எனக்கு இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்டோம். அவரால் அப்போ நடக்க முடியல. அப்போவே அப்பா வந்து 61. பட் இப்போது அப்பா இல்லாத ஒரு வருத்தமாக இருக்குது. ஆனால் எங்கள் காந்தி மாமா எங்கள் கூட வராரு, ஸ்ரீலங்காவுக்கு வந்தார்ல அந்த மாமா எங்கள் கூட வராரு. அதான் ஒரு சந்தோஷம். இல்லை இல்லை, நல்ல யோசனை பண்ணுங்க. ஒரு கால் வச்சு அதை வின் பண்ண முடியும்னு ஒரு மனசில் எவ்வளோ தைரியம் வந்திருக்கும். யார் தாத்தா? இந்த ஒலிம்பிக்ஸ் தானே? ஆமாம், மாறி ஆ ஒற்ற கால் ஆ சரித்திரம். ஆமாம், இதெல்லாம் ஒரு அதிசயம் மாதிரி தான். ம் 2 காலில் வச்சு அவனே தாண்ட முடியல. ஆமாம். அவர் ஒரு காலில் வச்சு வேணாலும் முடியும்னு சொல்லி ஜாயின் இருக்காருன்னா அப்போ அவ்வளோ எப்படி எவ்வளோ மனதில் எவ்வளோ ஒரு தைரியம் வந்துடும். எவ்வளோ உறுதி பாருங்க மனசில். எங்கள் அம்மா பாருங்க இதுக்கே சோர்ந்துட்டு உட்காந்துட்டாங்க. கடலில் பார்த்தோன்னா பயப்படுறான். ஆ இந்த என்னமோ ஒரு பையன் சின்ன வயசுல 8 வயசு பையன் ஆமா, குற்றாலீஸ்வரன் குற்றாலி கடல்ல நீந்தி போகலையா? ஆ இதெல்லாம் என்ன சாதாரண தைரியம். ஆமா, பயப்படக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, கனவு இதுதான் நினைவுதான் உட்காந்துருக்காங்க. 100 வருஷம் செடி, 100 வருஷம் 50 வருஷம் செடி. அப்படியே கொழுந்த மட்டும் எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்க வேலை தானா? எஸ், எங்க தாத்தா அதான் செய்யறாரு. கவாத்து பண்ணுவார் எங்க தாத்தா. தாத்தா குடிங்க, அப்பா பெரியப்பா மாமா குடிங்க. இனிக்கும் இனிக்கும். ஓஆர்எஸ் ஓஆர்எஸ் நல்லா இருக்கும். குடிமி மாமா ஒன்று குடிக்கிட்டு. சரி சரி. மயிலம்மா? மைனெல்லா தொட்டபெட்டா அங்க இருக்கா? குன்னூர்ல அந்த பக்கமா? எல்லாமே தெரியுதுங்க, உலகமே தெரியுதுங்க. ஒரு 3/4 மணி நேரம் எஸ்டேட் வழி இருக்கு. எங்க போறதுக்கு தாத்தா? எல்லநெல்லி. எல்லநெல்லி. ஓ ஆ அந்த கம்பெனி. ஓ 24 ஹவர்ஸ்ல ஒரு காய போட்டு அறுவடை பண்ணிடுறாங்க அங்க. ஓ இப்போ இது பீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு நடுறாங்க, அடுத்த நாள் வந்து அறுவடை. எப்படி அந்த மாதிரி growth அவங்க வச்சிருக்காங்க ஆராய்ச்சி நிலையம். ஓகே ஓகே. அங்க பாருமா, அதாம்மா லாங்குவேஜ் என்னது மிஷன் ட்ரைனிங் வாட் ட்ரைனிங் அந்த சோலை. சோலை மிலிட்டரி ட்ரைனிங். ஓ இங்க இந்த கற்பூரம் நான் தான் போட்டு கொடுத்தேன் ஆளுங்களை வச்சு. கற்பூரமா? அது ஓ இந்த லேஞ்சர் வச்சு அது எல்லாம் கான்ட்ராக்ட் பேசி ஃபாரஸ்ட்ல ஓ ஆளுங்களை ஒர்க்கர் வச்சு எல்லாம் கிளீன் பண்ணி நான் தான் நட்டு கொடுத்தேன். சூப்பர். 20 வருஷம். எத்தனை ஏக்கர் வரும்? 43 ஏக்கரா மொத்தம். இந்த கோட்டத்தோடு அப்படியே சேர்த்து இங்க எல்லாம் 43 ஏக்கரா கான்ட்ராக்ட் அப்படியே ஃபுல்லாகுமா? ஆமா, இல்ல அது மட்டும் தான் அவங்களுக்கு சேர்ந்தது. இந்த மரம் மட்டும்? ஆமா, மரம் மட்டும் தான். அது வந்தாச்சு பாருங்க, அம்மா நடக்கிறாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கு சாமி. இவங்கதான் என்னோட அழகு பாட்டி. ரொம்ப அழகா இருப்பாங்க, அப்படியே கலையான ஒரு முகம் எங்க பாட்டிக்கு. வராங்க அம்மா. வாங்கப்பா வாங்கப்பா. இருக்கிறப்பா வாங்க அம்மா. அங்க வந்துட்டு இருக்காங்க. பாட்டி கட்டிட்டீங்களோ? இதெல்லாம் கட்டி இருக்கீங்களோ? எங்க பாட்டி? எங்க பாட்டி? எருமை மேல எருமை மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. நிறைய வரும். கும்புகிட்ட வெள்ளாரும் காலில் வெள்ளாரும். ஆமா, அங்கேயும் இருக்கு கீழேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. குட்டி நேரத்துல இவ்வளவு பெரிய குட்டியோ தண்ணி நேரா டைரக்டா ஊத்தவே வருது. வாங்க போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க. ஆமா இதெல்லாம் இப்ப கட்டினாங்க எவ்வளவு நம்ம ரெசார்ட் கூட தங்கறோம்ல, அதுல கூட இப்படி இருக்காது. அந்த கோல் இந்த மாதிரி ஒரு வீடு வந்து வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் சொன்னேனா ஹாப்பியா இருக்கா, ஜாலியா இருக்குன்னு சொன்னேனா? செம்மையா முகஸ்துதிக்காக சொல்லல, நிஜமா நல்லா இருக்கு. ஆமா. இது டீ ஏதாவது வைக்கணுமா, லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டுக்கிறீங்களா? நாங்க லஞ்சே சாப்பிட்டுறோம். சாம்பார் ஓகே ஓகே. பாட்டி தண்ணி நீ சுடுத்த
தண்ணி தான் கேப்பேன்னு ஒரு நேரத்துல இருந்து ஒரு சட்டி தண்ணி போட்டுவேன். சுடு தண்ணியெல்லாம் இருக்குமா? சுத்தம்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிர் வந்தா நெருப்புல போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தாத்தா. விறகு இருக்கு, அடுப்பு இருக்கு, குளிர் காஞ்சிக்கலாம். இப்போ கரண்ட் வந்து ஈபி மேல வந்து எடுத்துட்டு போறாங்களா ரீடிங்? ஆமா, மேல வந்து எடுத்துட்டு போவாங்களா? வந்து எடுப்பாங்க. அடேப்பா, உங்களுக்கு அப்படி தெரியுது, பழகுனவங்களுக்கு பக்கம் போல. இதுக்கு மேல மலையில ஒரு வீடு இருக்கு. இதோட மலையில இருக்கு. ஆமாமா, இருக்க மேல இருக்காங்க. என்ன சாம்பார் தான் வைக்கணும்னு என்னமோ ஒரு சடங்கு இருக்காம, என்னது இது? முதல் தடவை வந்த சாம்பார். ஆமாப்பா. என்ன சொல்லுங்க, அது என்னன்னு? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வீட்டுக்கு இப்பதான் கல்யாணம் ஆனதுல இருந்து இப்பதான் வர்றீங்க. ஃபர்ஸ்ட் கறி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பருப்பு சாம்பார் இது வச்சிருக்கோம். எல்லாம் இவனால வந்தது. நானே அப்படி எதிர்பார்க்கல. மனம் போல வாங்கலையும் மனசுதான் காரணம் எல்லாம். இப்ப கறி செய்யணும்னாலும் செஞ்சுருக்கோம். நாங்க வச்சிருக்கோம். நைட்டு செஞ்சுக்கலாம் பாட்டி, நைட்டு செஞ்சுக்கலாம். தாத்தாவே ஒரு வீரப்பன் தான். வீரப்பன் மாதிரி தான் இருக்கு. காட்டுல தான் இருக்கேன் நானு. டெரர்னு சொல்றேன் தாத்தா உங்கள. டெரர் தாத்தா. இதே இடத்துல நின்னு ரோமா போட்டோ வச்சிருக்கு, ஞாபகம் இருக்கா? கல்லூர்ல. இது கல்லூரா? ஆமாப்பா. பாத்தீங்களா? கவி அது தெரியும் கவிநிலவு. இதே கல்லூர் பேக்ரவுண்ட்ல எங்க வீட்டுல போட்டோ இருக்கு. ரோமா நின்னு எடுத்திருக்கோம், நானும் ரோமா நின்னு இருப்போம். பெரியமா வீட்டுல இருக்க அந்த போட்டோ. தனிகை சின்ன பிள்ளைங்க தனிகையை காணோம். பாலபாரதி இருக்காரு, அசோகன் இருக்காரு. இதோட தனிகை இருக்காம தனி குட்டியோட இருக்கிறது. சதீஷ் சின்ன கை கால் வெட்டி மோங்கடிட்டு வாங்கம்மா. செந்தில் அண்ணன் கோயம்புத்தூர்ல இருக்காரு. இந்த அண்ணனோட பையனுக்கே இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க என்னோட அம்மாயி, எங்க அம்மாவோட பாட்டி, எனக்கு கொள்ளு பாட்டி. அவங்க இப்ப ரீசெண்டா தான் இறந்தாங்க, ஃபியூ இயர்ஸ் பேக். 105 வயசுல தான் இறந்தாங்க. வாரிசுங்க 85 வாரிசுங்க, பேர குழந்தை எல்லாம் குடும்பமே எங்களுக்கு. மொத்தம் 85 பேரு. ஆமா, உங்க அம்மா இந்த பீஸ் எல்லாம் சேர்த்து 85 பேர். நானும் தான். உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கினேன், தாத்தாக்கும் உங்களுக்கும் நிறைய பேரை கொடுத்துருவோம். நாங்க பாட்டி பச்சை கலர் புடவை. தாத்தாக்கு வந்து ரோஸ் கலர்ல சட்டை. தாத்தா கலருக்குனால தூக்குன்னு தூக்க போகுது. எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு நின்னு என்கிட்ட 11 ஷர்ட் 11 வேஷ்டி இருக்கு, உள்ள திறந்து பாரு. ஏன் போட மாட்டீங்களா? யாரு கொடுக்கு? நான் என்ன போறதுக்கு டைம் போடுங்க தாத்தா. ட்ரெஸ் போனா வீட்டுக்கு வந்தானா அதே நம்ம துணியை காட்டி போட்டு பெட்டு படுத்தனா அவ்வளவு. தூங்கும் போது போட்டு தூங்குங்க. அது வேணா செஞ்சிடலாம். நிஜமாங்க, உள்ள பாரு, திறந்து காட்டுறேன். 11 ஷர்ட் 11 வேஷ்டி இருக்கு. அது யாரு கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி போட்டு அடிங்க தாத்தா. இளையராஜா இருக்காருல்ல, டெய்லி ஒரு சட்டை போடுறாரு தெரியுமா? ரீயூஸ் பண்ண மாட்டாராம். ஏன் சாமி உனக்கு செலவு இந்த மாதிரி? செலவு தாத்தா, ஒன்றும் செலவு இல்லை. வேற ஏதோ எடுத்து வச்சேன், எங்கேயோ எடுத்து வச்சேன். அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க பாட்டி, ஜாலியா. ஐயோ வெயிட் போட்டு நசுங்கி போச்சு. பழம் நசுங்கி போச்சு. பழம் இருக்குதுல்ல பாட்டி, இந்தாங்க பாட்டி, பழம் இருக்கு. வந்து பாருங்க, இந்த பழைய மீட்டர் தான் இருக்கு. இந்த மீட்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மோஸ்ட்லி மாற்றிட்டாங்க. இன்னும் நமக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, ஸ்ரீலங்கா பிளாக்ல சொல்லியிருப்பேன், தமிழ்நாடு ஃபுல்லாகவே இது மாற்றிட்டாங்க அப்படின்னு. இது வந்து இந்த இடத்துல இன்னும் ரீச் ஆகாமல் இருக்கு. வரும், எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் மாறுறதுக்கு. இது வந்து அக்யூரசிக்காக இப்போ புதுசு மாற்றிட்டாங்க டிஜிட்டல் மீட்டர். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் அந்த ஒரு மெக்கானிசமில் இயங்குது. பவரோட இதுக்கு ஏற்ற மாதிரி இது மெதுவாக சுற்றும். பட் வந்து எவ்வளோ இந்த நம்பருக்கு வந்து காலையில் எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்றதை பொறுத்து அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்துருச்சு அக்யூரேட்டாகவே. அப்படியே உங்களுக்கு எவ்வளோ எத்தனை வாட்ஸ் இது எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேட்டு கொண்டு இப்போ டிஜிட்டல் மீட்டரில் பார்த்துக்கலாம். அடுப்பு பாருங்க. ஓகே, டிஷ்ஷு சாம்பார், கேபேஜ் பொரியல், ரைஸ். பிரபா எல்லாம் பிரபாவால் வந்தது. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு உங்க சாம்பார் செஞ்சுருக்காங்க. நைட்டு நமக்கு நான்வெஜ். உள்ளதான் பாட்டி வீடு. உட்காரணுமா? உள்ளதான் பாட்டி வீடு. ஆனால் அப்போ கரண்ட் இல்லை, கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கிறனால நாங்கள் எல்லாரும் ஜாலியாக வெளியே உட்காந்து சாப்பிட்றோம். இப்படி ஒரு இடத்துல பாத்திரம் தேய்ச்சதே இல்லையே. இப்படி ஒரு இடத்துல பாத்திரம் தேய்ச்சது பாத்திரம்னாலும் உட்காந்து அழகா தேய்க்கலாம்.
தாத்தா ஸ்வெட்டர் அது அங்க பாருங்க, அது திறந்து பாருங்களேன். தாத்தா ஊருக்கெல்லாம் போனா ஈஸியா எடுத்துட்டு போலாம். ஊட்டியில் சன்செட்டோடு எங்க பாட்டியும், ஊட்டியில் பாட்டி வீட்டுல சமையல். சிக்கன் வச்சு சமையல். ஓகே, நமக்கு இப்போ மீன் குழம்பும் மீன் வறுவலும் தயாராயிட்டு இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு அம்மா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. சிக்கனா? ஓ, அப்ப அதுல பண்ண சிக்கன் குழம்பு. வேற ஏதோ கடாயில எல்லாம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், இதுலதான் ஆரம்பிச்சிங்களோ? ஓகே. மீன் ஃப்ரை. என்ன மீன் அது? அயிலை. இப்படி ஒரு என்விரான்மெண்ட்ல பிரபாக்கு மீன் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இந்த மலையோட என்விரான்மெண்ட்ல இங்க சமைச்ச மீன் ஃப்ரை செம்ம டேஸ்டா இருக்கு. அம்மா பயங்கரமா பண்ணிருக்கீங்கம்மா, செம்மையா சமைக்கிறீங்க. வெஜ்ஜிலே அவங்க வித்தியை காட்டிட்டாங்களே. அம்மா வெஜிடேரியன்லேயே செம்மையா இன்னைக்கு சமைச்சிட்டாங்க. ஐயோ, நான் வீடியோவே எடுக்கலடா. எடுத்துட்டியே. இங்க பாருங்களா, அந்த பக்கம் தெரியறதெல்லாம் வந்து தொட்டபெட்டா அந்த சைடெல்லாம் அங்கே தெரியுது. அண்ட் குக்கிங் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதில் வந்து மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. செம்பு. அங்கே போவோம். இது வந்து குளிக்கிற பாத்ரூம். இதுக்கு பின்னாடி, இந்த கதவுக்கு பின்னாடி இதை மூடிட்டு இங்கே வந்து குளிக்கலாம். இதை காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. ஐ மீன் அவங்க, எங்கள் அம்மா கிடையாது, அவங்க. சமையல் பண்ணிட்டீங்களா? என்ன மாமா கெட்டப்ல பயங்கரமா இருக்கு. ஆமா, இப்பதான் பாக்குறியா? கிச்சனை நம்ம அந்த கிச்சன் மாதிரி இல்ல, நம்ம முன்னாடி வீட்டுல இருப்போமே, இதுல திவாகர் வீட்டு கிச்சன் மாதிரி இப்படிதான் இருக்கு. இதை விட குட்டியது. ஓகே, பாட்டி இங்கேயும் சீரியல். ஞாயிற்றுக்கிழமைனா இவர் போவாரு. என்னன்னா கல்முறையில அவங்க அம்மா இருந்த ஊரு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஆமா, சிலோன் கல்முதுரை. அப்ப எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மி, கஷ்டமா. அப்ப என்ன பண்ணுவாரு, ஞாயிற்றுக்கிழமானா கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப விருப்பம். யாருக்கு? எங்க பாட்டிக்கா? அங்க உள்ள உங்களுக்கு ஸ்டோனி கிளிஃப்ல இருக்கவங்க. யார் இருந்தா பெரியவரு நாங்க இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க எப்ப அங்க இருந்தீங்களா? ஒரே லைன்ல தான் அடுத்தடுத்த வீடு எல்லாம். அப்ப எல்லாம் பசங்க இருந்தாங்களா? ஏங்க நீங்க அங்கதான் நாங்க குழந்தைங்க குழந்தைங்களா? குழந்தைங்க தெரியாது. எனக்கு அவ்வளவு தெரியாது. அனிதா, அந்த ராசம்மா பாட்டி சொன்னது இல்ல? ஆமாமா, லைஃப் ஃபுல்லா நீங்க. ஆமா, அதே வார்த்தை இவர் பேசுறாரு. நீங்க லைன் பூரா இவங்க தான். அந்த இலங்கையில வந்து சாதாரணமா எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா, தம்பி சாதாரண தூரம் கிடையாது. சாதாரண தூரம் 3 கிலோமீட்டர்னா 3 மைல்னா எத்தனைங்க நடந்து வரணும். தூக்கிட்டு அப்ப அங்க எல்லாம் பஸ் எல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்ப செல்வி அக்கா நடந்து வரும், கையில இப்படி பிடிச்சுக்குவாரு. நாங்க 2 பேரும் இப்படி உட்காந்துருவோம். 2 தோல்லையுமே உட்காருவோம். இந்த தோல்லையும் உட்காருவோம், அந்த தோல்லையும் உட்காருவோம். அஃபியா மாதிரி இருப்போம் அப்ப. அதாவது எங்க அம்மா ஒரு தோல்லையும் எங்க சித்தி ஒரு தோல்லையும் உட்காந்துட்டு ஜாலியா வருவாங்களா. எங்க தாத்தா வந்து தூக்கிட்டு வருவாராம் அப்ப வந்து. ஆனா பஸ்ஸுக்கு கொண்டாந்து விடுறதுக்காக வருவோம். அங்க வந்து ஒரு மரம் இருக்கும், பெரிய மரத்துல சுத்தி ஒரு சிமெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல வந்து உட்கார வைப்பாரு எங்களை. ஒரு இடம் இருக்கு, வட்டக்கூட. ஓ, நீங்க சொல்றது இலங்கையில சொல்றீங்களா? இலங்கையில நடந்த விஷயம். நான் ஊட்டின்னு நினைச்சேன். இல்ல ஊட்டி இல்ல, ஊட்டியில உங்க அம்மா தூக்கிட்டு போக முடியுமா?